வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பீகார் அரசியலில் திருப்பம். பீகாருடைய மாநில பாஜக தலைவர் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் அமைச்சராக இருக்கார். அமைச்சர் பதவியும் ரிசைன் பண்ணிட்டாரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதிதாக 7 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. அதில் 5 பேர் பிஜேபி, 2 பேர் நிதிஷ் கட்சி. அவங்கள இன்னும் அறிவிக்கலை. நிதிஷ்குமார் அறிவிச்சிருவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இந்த மாற்றம்? ஏன்னா வெள்ளிக்கிழமை பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குது. அதுக்கு முன்பு இந்த மாற்றம். இதற்கு முன்பு நட்டா அவர்களும் நிதிஷும் ஒரு சந்திப்பு நடத்தினாங்க. அது தோல்வியில் முடிஞ்சது. அதற்கு பிறகு 2ஆம் கட்டமாக ஒரு சந்திப்பு நடந்தது. அதில் தான் எடுக்கப்பட்ட முடிவு. இவ்வளவு அவசரமாக அமைச்சர்களை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது? மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பலம் மொத்தம் 30. 15 பேர் பாஜக, 13 பேர் ஜேடியு. இதில் இந்துஸ்தானி யமா மோர்ச்சா ஜெய்மம் அதில் ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் ஒரு சுயேட்சை எம்எல்ஏக்களும் இருக்காங்க. 6 இடங்கள் காலியாக உள்ளது. 36 போடலாம், 6 இடம் காலியாக இருக்குது. 36 எலிஜிபிள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திலீப் ஜெய்ஸ்வால் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த திலீப் ஜெய்ஸ்வால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ரொம்ப முக்கியமான ஆள். பிஜேபியுடைய தலைவர். இவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறார். ஆனால் சொன்ன காரணம் தான் ஏற்புடையதாக இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஒருவருக்கு ஒரு பதவிங்கிறார். இதில் என்ன சிக்கல்னா, இந்த ஒருவருக்கு ஒரு பதவிங்கிறது இதுக்கு முன்னாடி தெரியாதா? இப்போ திடீர்னு என்ன ஞான உதயம் வந்தது? ஒன்று. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபியில் 15 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2-3 துறையை கையில் வச்சுருக்காங்க. இது அங்கே பெரிய ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் அநேகமாக இப்போ நம்ம பேசிட்டு இது பண்ணிட்டாங்க. இதை பதவி ஏற்றுட்டாங்க. கரெக்டாக 4 மணிக்கு பதவி ஏற்றுட்டாங்க பதவி. இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் சரோகி தர்பர்கா, இவரை பற்றி அப்புறம் பேசுவோம். சுனில்குமார் பீகார் ஷெரீப், ஜிபேல் குமார் ஜாலே தொகுதி, ராஜகுமார் சிங் சகோப்கஞ்ச், மோதி லால் பிரசாத் ரீகா அந்த தொகுதி, விஜய்குமார் மண்டல் சித்தி மற்றும் கிருஷ்ணன்குமார் மாண்டு, குமார் மாண்டு. இந்த 7 பேர் தான் இன்றைக்கி பதவி ஏற்றவர்கள். சரி, இந்த 7 அமைச்சர்கள் 7 எம்எல்ஏக்கள் நிதிஷ்குமார் அமைச்சர்கள் சேர்றாங்க. இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்கல், திலீப் ஜெய்ஸ்வால் இருக்கார்ல பிஜேபி தலைவர், அவர் வருவாய் அமைச்சர், அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஆனால் இந்த 5 பேர் புதுசாக சேர்ந்தாங்கல்ல, இதில் ஒருத்தர் பூமிகார் சமூகத்தை சேர்ந்தவர். ஏன் இந்த பூமிகார் சமூகத்துக்கு கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பூமிகார் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மாற தயாராகிட்டாங்க. அதனால தான். அப்புறம் இன்னொன்று ராஜ்புத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்புத் உங்களுடைய யோகியோடைய கம்யூனிட்டி தான் ராஜ்புத். அந்த சமூகத்தை சேர்ந்தவர். ராஜ்புத் சமூகம், பூமிகார் சமூகம். இதில் ராஜ்புத் சமூகம் அப்படிங்கிறது யோகி சமூகமாக இருந்தாலும் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க உயர் ஜாதியினர். அதாவது பூமிகார் அப்படிங்கிறவங்க உயர் ஜாதியினர், ராஜ்புத் அப்படிங்கிறவங்க பிசியில் வருவாங்க. ஆனால் இப்போ அவர்களே இன்றைக்கி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ இந்த நடந்த மாற்றத்தை வைத்து ஒன்று புரிஞ்சுக்கலாம். கடைசியாக நடந்த மாற்றம். எப்பயுமே பிஜேபி கடைசியாக என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இலவசங்கள் அறிவிப்பாங்க. உங்களுக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், 2000 ரூபா கொடுக்குறோன்னு அறிவிப்பாங்க. ஆனால் அமைச்சரவையில் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராவில் நடத்தலைவங்க, ஹரியானாவில் நடத்தலை, எந்தெந்த இடத்துல அவங்க ஆட்சி இருந்தாங்களோ அந்த இடத்துல, மத்திய பிரதேசத்தில் நடத்தலை. அப்போ இந்த இடத்துல மட்டும் நடத்தக்கூடிய ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக சேர்ந்தவங்க 5 பேர் கிட்டத்தட்ட பிஜேபி. அப்போ நல்லா ஒன்று தெரியுது, பிஜேபியோட கை பயங்கரமாக ஓங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று, 2 தடவை மீட்டிங் கேன்சல் ஆகுது. முதல் தடவை மீட்டிங்கில் நட்டா கூட பேசி அது கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ என்ன நடந்துட்டுருக்கு? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பீகாரில் எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுல பிஜேபி ஏகப்பட்ட வேலை பண்ணுறாங்க. அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க? 36 பேர் அமைச்சராக இருக்கலாம், 30 பேர் தான் இருக்காங்க. 6 பேரை கூட்டணும். அது இல்லாமல் நம்ம அந்த ஏற்கனவே அவருடைய வருவாய்த்துறை அமைச்சர் வெளியில் வர்றார். இப்போ 7 பேரை உள்ளே சேர்த்துட்டு, ஏன்னா அதிகாரம் வந்தால் உங்களுக்கு பணம் அதிகாரம் 2 இருந்தால் போதும், தேர்தலை ஈஸியாக சந்திக்கலாம். இப்போ நம்ம சொன்ன இந்த 5 குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5 பேர், மொத்தம் 7 பேர், அது 5 பேர் இருக்கக்கூடிய தொகுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான தொகுதி. அங்கே ராஷ்ட்ரிய ஜனதாதளம் வலுப்பெற்றுருக்கு. எப்பயுமே பீகார் அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சிராக் பாஸ்வான் அந்த கட்சியும் நிதிஷ் கட்சியும் ஒன்று சேராது. சிராக் பாஸ்வானுக்கும் நிதிஷ்க்கும் பரம விரோதிகள். போன தடவை கூட பார்த்தீங்கன்னா நிதிஷை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தி வச்சு 30 தொகுதியில் சிராக் பாஸ்வான் தான் நிதிஷை காலி பண்ணார். அதனால தான் ஒரு 48ஓடு அடங்கினார். அப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் தனக்கு அச்சுறுத்தலாக இருப்பார். தனக்கு மட்டும் இல்லை, பின்னாடி தான் பையனுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பார் நிதிஷ் நினைக்கிறார். இதுக்கு ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் தான் பையனுக்கு சிக்கலாக இருப்பார், நாரா லோகேஷுக்குன்னு நாயுடு நினைக்கிறாரோ, அதே மாதிரி மோடி பவன் கல்யாணை டெவலப் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா
இவர் அடிக்கணும், யாரை? சந்திரபாபு நாயுடு அடிக்கணும். அதனால தான் துணை முதல்வர் அப்படின்னு அவங்க பையனை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் அதே மாதிரி நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாரு, நம்ம பையனுக்கு இளைஞலா சிராக் பாஸ்வான் இருப்பார். ஏன்னா இப்போ சிராக் பாஸ்வானை நம்ம எதிர்கொண்டுட்டோம். ஆனால் நமக்கு பிறகு சிராக் பாஸ்வான் நமக்கு, ஏன்னா நம்ம கட்சி அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு சிராக் பாஸ்வான். அப்போ என்ன நினைக்கிறாரு, சிராக் பாஸ்வான் அடிக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத், கயா இந்த இடத்துலலாம் நிற்க மாட்டேன்ட்டார். ஏன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா காலவாரி விட்டுருவாங்க. அதாவது சிராக் பாஸ்வான் கட்சி பட்டியலின மக்களுக்கு இருந்தாலும் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கூட்டணியே இருந்தாலும் நிற்க மாட்டேன், இப்போ நிற்க மாட்டேன்ட்டார். கிட்டத்தட்ட அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 12 தொகுதி இருக்குது. அப்போ வந்து இந்த 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 அதிகார சண்டைங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சிக்கல் வருது, இந்த விரிவாக்கத்தில் கூட சிராக் பாஸ்வான் கட்சி எங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கலாமே, ஆனால் அதையும் தாண்டி அதான் கேட்டாராம், நட்டா கேட்டிருக்காரு, சிராக் பாஸ்வான் கட்சிக்கும் ஒரு அமைச்சர் கொடுங்க, கடைசி நேரத்தில் தானே கேட்குறோன்ட்டு. முடியவே முடியாதுன்ட்டார் சிராக் பாஸ்வான். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், ஒன்ஸ் நம்ம இப்போ அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னா இவங்க அந்த ஏரியாவில் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு பிரச்சனை வந்துடும். இந்த அளவுக்கு கடைசி நேரத்தில் இந்த குளறுபடிகள், எப்பயுமே கடைசி நேரத்தில் குளறுபடிகள் என்னென்னா மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க. ஏற்கனவே நிதிஷ் மேலே பல்டி குமார்னு ஒரு பேர் இருக்குது. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன். கடைசி பட்ஜெட்டு, இடைக்கால பட்ஜெட் போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சரவை மாற்றம் பண்ணிங்கன்னா இந்த அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் அமைச்சர் உள்ளே போயிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே தேர்தல் வந்துடும். எதுக்கு இந்த அவசரம்? அப்போ வந்து லல்லு பிரசாத் யாதவ் நம்ம தேஜஸ்வி சொல்கிறது உண்மையாயிடுச்சுன்னா, பூமிகார் சமூக மக்களே, ராஜபுத்திர சமூக மக்களே, உங்களுக்கான அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு உங்களை போடுறாங்க? இப்போ இங்கே நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டில், ஏன்னாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவிசெலியன் பட்டியலினவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் சின்ன சின்ன பட்டியலின மக்களுக்கெல்லாம் பெருசாக சமூக நலம் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம்ல, அதே போல் இது எந்த மாதிரி தேர்தலை பாதி கொடுக்கும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேஜஸ்வி ரொம்ப ஒரு முடிவு பண்ணிட்டாருங்க. அதாவது என்னென்னா சோசியல் இன்ஜினியரிங் தான். எந்த பிஜேபி பெரும்பான்மை சமூகம், அதாவது என்ன, உயர் ஜாதியினரையும் பட்டியலின மக்களையும் அப்புறம் வந்து 2-3 கம்யூனிட்டியும் குறி வச்சதோ அதே மாதிரி குறி வைக்கிறார். கூடுதலாக பட்டியலின மக்களுடைய வாக்கு பிஜேபிக்கு போன தடவை வரல. அதுக்கு காரணம் சிராக் பாஸ்வான் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டார். சிராக் பாஸ்வானை உள்ளே கொண்டு வந்ததுனால இந்த தடவை பட்டியலின வாக்குகள் அப்படியே வந்துடும் பிஜேபி நினைக்குது. ஆனால் அதுக்கும் ஆப்போசிட்டார் தேஜஸ்வி யாதவ். ஏற்கனவே ராகுல் காந்தி ஒரு ஆப்போசிட்டார். அப்போ பட்டியலின வாக்குகள் பாதி வந்து தேஜஸ்விக்கு வந்தாலே போதும், உடஞ்சிரும். சரி, இதெல்லாம் ஒழுங்காக வந்துட்டு இருக்கும்போது ராஜபுத்திர இனம் வந்து போன தடவை யூபியில் போன நாடாளுமன்ற தேர்தலையே யோகிக்கு ஓட்டு போடல. நீங்கள் கேட்கலாம், என்னங்க யோகியோடைய கம்யூனிட்டி ஏன் யோகிக்கு ஓட்டு போடலன்னு? யோகியோடைய கம்யூனிட்டியில் யோகி முதலமைச்சராக இருந்தாலும் யோகி மோடி சண்டை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அங்கே வந்து ராஜபையான ஒருத்தர், அவர் வந்து ராஜபுத்திர இனம், அவர் மேலே நிறைய கேஸெல்லாம் இருக்குது. அவர் தேர்தல் நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ராஜபுத்திர மக்களே, நான் யாருக்கு நான் ஓட்டு போடுவேன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்கள் விருப்பப்படி ஓட்டு போட்டுக்கோங்கன்ட்டார். உடனே பிஜேபியுடைய கூட்டணியாக இருந்த அனுப்பிரியா பட்டேல் அந்த மாதிரி சொல்கிறாங்க, இது வேணும்னே திட்டமிட்டு வந்து யோகி நடத்தக்கூடிய நாடகம், அதாவது வந்து எங்கள் நாங்கள் ஜெயிக்கிறதெல்லாம் கெடுத்து விட்றாருன்ட்டு. அப்போ ராஜபுத்திர இன மக்கள்கிட்டே ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்? தேஜஸ்வி அருமையாக இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டார், எந்த கம்யூனிட்டி நமக்கு வாக்களிக்கும் அதை ஏற்றாறு போல் அந்த அவர் தேஜஸ்வி வச்ச வலையில் இன்றைக்கி வந்து நிதிஷ் மாட்டிக்கிட்டார். ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த திடீர்னு எதுக்கு புதுசாக 5 பேர் கொடுக்குறீங்க? அதையும் தாண்டி வெளியில் மக்கள்கிட்ட எப்படி பேர் வரும்? நிதிஷும் முதலமைச்சர், ஆனால் கூட இருக்கவங்கள பெரும்பான்மையான யாருன்னா பிஜேபியோடைய அமைச்சர்கள், அது எப்படி சரியாக வரும்? அப்போ நிதிஷ்குமார் அப்படிங்கிறவரை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிதிஷ்குமார் கட்சியை பிஜேபி அழிக்க பார்க்குது பாருங்கள், எல்லாம் அவங்க ஆளுங்களை கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ பாருங்கள் 5 எம்எல்ஏக்கள் அவருடைய கட்சி. என்னங்க நியாயம்? வெறும் 2 பேர் தான் நிதிஷ் கட்சி. அப்போ நிதிஷ்கான அழுத்தம் குறையுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிதிஷ்ட எப்படி பேரம் பேசியிருக்காங்கன்னா, ஐயா இவ்வளோ நாள் நீங்கள் சிஎம்மாக இருந்தீங்க, எங்கள் ஆளுங்க ஒரு 5 பேரை போடுங்க, எலெக்ஷன் டைமில் முழுக்க அவங்க வேலை செய்வாங்க, நீங்கள் தான் முதலமைச்சர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்கள் ஆளுங்க வந்து அமைச்சராக போட்டு அவங்க பண்ணுறதை விட எங்கள் ஆளுங்க அமைச்சராக போட்டிங்கன்னா எந்த எல்லைக்கும் போவாங்க, உங்களை ஜெயிக்க வைப்பாங்க, இதில் வந்து யூவை பார்க்காதீங்க, அதனால் எங்கள் ஆளுங்களை போடுங்கன்னு 5 பேரை உடன் நுழைச்சிருக்காங்க. அப்போ பிஜேபியுடைய 5 அமைச்சர்கள் வந்து அந்த ஏரியாவை பலப்படுத்த போகிறார்கள். ஏனென்றால் வரக்கூடிய தேர்தலில் அதிகாரம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறனால இந்த ஏற்பாடு. இதிலேருந்து ஒன்று புரியும், இவ்வளோ நாள் வந்து நாங்கள் கண்டிப்பாக பீகாரில் ஜெயிச்சிருவோம்னு சொன்ன பிஜேபி நிதிஷ்குமார் ஏன் இந்த திடீர்னு 5 பேரை உள்ள நுழைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இது சரி வராது. அப்போ அமைச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டு பெரிய அளவுக்கு ஃபோர்ஸோடு இறங்கணும், இல்லைன்னா தேஜஸ்வியை காலி பண்ண முடியாது. நானோ மற்றவங்களோ இந்தியா கூட்டணி வெல்லும், தேஜஸ்வி அடிப்பார்னு சொல்லும் போதெல்லாம் இதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஜெயிக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ இதுக்கு என்ன பதில்? இவ்வளோ நாள் இல்லாமல் அமைச்சரவை மாற்றம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரியானாவில் நடக்கலை, யூபியில் நடக்கலை, மற்ற எந்த ஸ்டேட்லேயும் தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிஜேபி பண்ணதே இல்லை. இது பேக் ஃபயர் ஆயிரும்.
ஏன்னா இப்போ என்னன்னா மாநிலத்துடைய தலைவர் வருவாய்த்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் பிஜேபி தலைவர், அவர் ரிசைன் பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க ஆதரவாளர்களுக்கு கோபம் இருக்காமையா இருக்கும். நாங்கள் வருவாய்த்துறை ஏன்னா இவர் சொல்லியிருப்பார் நம்ம நிதிஷ் சார் ரொம்ப கொஞ்சம் ஓவராக போகிறாரு. ஏன்னா கொஞ்சம் ஓவராக தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. நிதிஷ் முதல்ல வந்து முதலமைச்சராக நிதிஷ்லாம் கொண்டு வர மாதிரி ஐடியாலாம் இல்லை, நாங்கள் முடிவு பண்ணுவோன்னு அவர் தான் சொன்னது. அப்போ நிதிஷ் கோச்சிக்கு இயற்கையிலே ஒரு கோவம். ஏன்னா நம்ம வந்து முதலமைச்சர் நம்ம தலைவருங்கிறாங்க, இவருனா கம்முன்னு இவருன்னு பேசிகிட்டு இருக்காருன்னு கோவம். இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை. இந்த 5 எம்எல்ஏக்கள் அமைச்சராகுவது, நிதிஷ் கட்சி எம்எல்ஏக்கள் என்ன பார்ப்பாங்க, நம்ம அமைச்சராகிறத விட்டுட்டு யாரோ ஒரு 5 பேர் ஆகிறாங்க. இந்த கோபம் இருக்குமா இல்லையா? அப்போ அப்பர் ஹேண்ட் பிஜேபி எடுத்து விட்டது. இது நிதிஷ் கட்சியை ஒட்டுமொத்தமாக கபலீகர செய்யக்கூடிய வேலை. நிதிஷ் வந்து எப்படி போய், அதாவது அவர் என்ன நினைக்கிறார், நம்ம முதலமைச்சர் ஆகிடணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு கணக்கு போடுறாரு. இல்லை உங்களுக்கு கேட்குற சீட்டு கொடுப்பாங்கன்னா 110 சீட்டு கேட்குறாரு, கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாங்கிடுவார். ஏன்னா மேலே சப்போர்ட் எதுவும் வாங்கிடுவார். இருந்தாலும் பிஜேபி ஒரு ஏழ்றையை சந்தித்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.